இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரி, நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, பைபிள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எதை வாசிக்கணும்? பைபிளை வாசிக்கணும். போன வாரம் பைபிள் வாசித்தீங்களா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேளுங்க. பைபிள் வாசித்தீங்களா? வாசிக்கலனா இந்த வாரம் என்ன பண்ணுங்க? வாசிங்க. எல்லாரும் பைபிள் என்ன பண்ணோம்? வாசிக்கணும். ஒரு சிசிடிவி என்ன பண்ணிட்டே இருக்குது? 24 hours உங்களை என்ன பண்ணிட்டே இருக்குது? பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த சிசிடிவி கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ண முடியாது? தப்பிக்கவே முடியாது. ஸோ எனக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், யாருக்குமே பயப்பட வேணாம். எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவரா, நீதியா, நியாயமா, கடவுளை புரிந்தவரா இந்த உலகத்துல வாழ்வதற்கு உங்களுக்கு எது அவசியம்? பைபிள் அவசியம். அதனால பைபிளை நீங்க உங்க பிரயோஜனத்துக்காக என்ன பண்ணணும்? பைபிளை நீங்க படிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த பைபிளை நம்ம படிக்கும்போது 3 விதமான வேத பகுதிகள் இந்த பைபிள்ல இருக்கிறது. ஒன்று, நடந்த சம்பவங்கள். 2வது, இதை செய் இதை செய்யாதே என்ற கட்டளைகள். 3வது, கடவுளை பற்றிய வெளிப்பாடு. என்னென்னலாம் சொன்ன? முதலாவது என்னது? நடந்த சம்பவங்கள். என்னென்னலாம் சம்பவங்கள்? இயேசு எப்படி பிறந்தார், இயேசுடைய தாயார் தகப்பனார் எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, இயேசு கானா ஊர்ல என்ன அற்புதம் செஞ்சார், இயேசு கழுத மேல ஏன் போனார், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இவைகள்லாம் உண்மையான சம்பவங்கள். 2வது, இயேசு கிறிஸ்துடைய போதனை. அவரு என்ன செய்ய சொல்றாரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றார். ஸோ நம்ம போன வாரங்கள்ல 2 விஷயங்களை பார்த்தோம். முதல்ல இயேசு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்னவா இருக்குது? சமீபமாய் இருக்கிறது. அப்போ இயேசு மனம் திரும்ப சொல்றது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, எந்த ஜனங்கள் கடவுளை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு காலத்துல கடவுளை சரியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. நாளாக நாளாக அந்த சரியான புரிதல் என்ன ஆயிடுச்சு? மாறி போய்விட்டது. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி சரியான புரிதலுக்கு நேராக என்ன பண்ணுங்க? வாங்க அப்படின்னு அவங்கள அழைக்கிறார். சீஷர்களையும் அந்த வேலையை என்ன பண்ண சொல்றார்? செய்ய சொல்றார். அப்போ என்ன பண்ணணும்? திருச்சபை நாம் மனம் திரும்ப வேண்டும், கடவுளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் சரியாக புரிந்து கொண்டது சரியானபடி நடக்கிறதன்படி மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மேல் விழுந்த கடமை. 2வது, இயேசு என்ன செய்ய சொல்றாரு? யார் பின்ன வாங்க? என் பின்னே வாருங்கள். நம்ம எல்லாரும் யார் பின்னாடி போனோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போனோம். நமக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஸ்டார் அப்படிலாம் யாரும் கிடையாது. இப்ப நீங்க உலகத்துல என்ன கிரிக்கெட் ஸ்டார் இருக்கிறாங்க. நாங்க கிரிக்கெட் பார்த்த காலத்துல, வாலிபலா இருக்கும்போது கிரிக்கெட் பார்த்த காலத்துல, இப்ப எனக்கு வயசுலாம் ஒன்றும் ஆயில்ல. இப்ப எனக்கு நானும் வாலிபர் தான். புரியுங்களா? நான் வாலிப காலத்துலன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, அப்ப பாஸ்டர் ரொம்ப வயசாகுது போல. எல்லாரும் யங் தான், யாருமே ஓல்டு கிடையாது. சரி, அப்போ நாங்க கிரிக்கெட் பார்க்கும்போது எங்களுக்கு டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 16 வயசுல அவர் கிரிக்கெட் ஆடினாரு. சும்மா விளாசுன்னு விளாசுவாரு கிரிக்கெட்டு. அப்போ நாங்கெல்லாம் கிரிக்கெட் பைத்தியமா இருந்தோம். அப்போ அவர் தான் எங்களுக்கு யாரு? பெரிய ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார், கபில் தேவ்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஸ்டார் எங்களுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி சினிமா துறையில சில நட்சத்திரங்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல பிரபல்யமானவங்க இருந்தாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ், அவங்கள வெளிநாட்டுக்காரங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பிரபல்யமானவங்களா இருந்தாங்க. அதெல்லாம் இந்த உலகத்துல அவங்க நட்சத்திரம், அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுது? போகுது. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு பெரிய பாடகர் இருந்தார். அவர் பின்னாடி கூட்டம், உலகம் ஃபுல்லா பெரிய பெரிய கூட்டம் அவர் பின்னாடி என்ன பண்ணுச்சு? அலமோதி போச்சு.
ஆனா இவர்கள் யாரும் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்ண முடியாது, நடத்தி செல்ல முடியாது. அவங்க பின்னாடி ஏதோ ஒரு ஆசைக்காக, அவங்களுடைய பாடலுக்காக, அவங்களுடைய விளையாட்டுக்காக, அவங்களுடைய திறமைக்காக அவங்கள நம்ம ஒரு ரசிக்கலாமே தவிர அவர்கள் நம்மை எங்கே கொண்டு சேர்க்க முடியாது, நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே நம்மை நித்திய ஜீவனுக்குள் என்ன பண்ண முடியும், கொண்டு சேர்க்க முடியும். ராமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால யாரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இயேசுவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பைபிள் படிக்கும் போது நம்ம முதல்ல டாப்ல வைக்க வேண்டியது யாருன்னா, பைபிளை படிக்கும் போது இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நீங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது யாரோ ஒருவர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இயேசு இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? புரியுங்களா நான் சொல்றது? அவங்க சொல்லுவாங்க, பவுல் இப்படி சொன்னார், பேதுரு இப்படி சொன்னார், யாக்கோபு இப்படி சொன்னார், யூதா இப்படி சொன்னார், மோசே இப்படி சொன்னார், தாவீது இப்படி சொன்னார்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லட்டுங்க, நல்லதுதான். ஆனா இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் நம்ம எல்லா காரியத்துக்குமான ஒரு சரியான புரிதலை நாம் என்ன பண்ண முடியும், நம்முடைய உள்ளத்திலே புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, என்ன பண்ணுங்கள், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் பின்னாடி ஒரு சிலரை என்ன பண்றாரு, கூப்பிடும் போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, இயேசுவுக்கு பின்னாடி வராங்க. இப்போ பேதுருவை போய் கூப்பிடும் போது பேதுரு அவருடைய படகு, அவருடைய வலை எல்லாம் மீன், அவர் நிறைய பெரிய மீன் பிடிக்கிறார், பெரிய ஒரு வலை கிழிந்து போகத்தக்கதாக மீனை பிடிக்கிறவரு, மீன் வலை போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு, இயேசுவுக்கு பின்னாடி வரார். அப்போ நிறைய அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இயேசு உன்னை கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை என்ன பண்ணணும், தயார் பண்ணணும். அந்த சீஷர்கள் உலகம் ஃபுல்லா போய் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை கொண்டு போகணும். அதனால அந்த சூழ்நிலை வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் சுவிசேஷம் உலகம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, பரவிடுச்சு. சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, போய் சேர்ந்து விட்டது. இப்போ நம்முடைய வேலை என்னன்னா, நாம் இருக்கிற இடத்துல நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியில நாம் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு, இயேசுவுக்கு பின்னாடி வரார். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஒரு சிலரை கூப்பிடல, ஆனா அவங்களே வாலண்டியரா வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வராரு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு யார் பின்னாடி வரப்போறேன், உங்க பின்னாடி வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு அதுக்கு சொல்றாரு, உன்னுடைய நோக்கம் சரியில்லைப்பா. ஏன்னா எனக்கு தலை சாய்ப்பதற்கு என்ன இல்லை, இடம் இல்லை. பறவைக்கு கூட கூண்டு இருக்குது, நரிக்கு கூட என்ன இருக்குது, புலி இருக்குது. ஆனா எனக்கு என்ன இல்லை, தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. உன்னுடைய நோக்கமே வேற, நீ என்னை பின்பற்றி வர முடியாது அப்படின்னு அவனை என்ன பண்ணிடுறாரு, டிஸ்கரேஜ் பண்ணி அனுப்பிடுறாரு. ஒருத்தர் வந்து என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய பின்னாடி வரேன், ஆனா முன்னாடி போய் எங்க அப்பாவை நான் என்ன பண்ணிட்டு வரேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இயேசு சொல்றாரு, ஓகே, உங்க அப்பாவை அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. இப்போ அவர் மரித்து போய்விட்டார். மரித்து போனவருக்கு யார் என்ன செய்தாலும் அவருக்கு என்ன பண்ண போறதில்ல, தெரிய போறதில்ல. உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆறுதலை கொடுப்பார். நீ எனக்கு தேவை, ஏனென்றால் நீ பொறுப்பானவன். நீ மரித்து போனவர்களுக்கு தேவையில்லை, இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நீ தேவை. ஆகவே நீ என்ன பண்ணுவ, பின்பற்றி வா அப்படின்னு இயேசு வந்து அவனை கூப்பிடுறார். அப்போ நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன பண்ணப்படுகிறோம், தேவைப்படுகிறோம். நாம் அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டும், அறிவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, ஆயத்துறையில் உட்கார்ந்திர இருந்த ஒரு மனுஷன், அவன் பேர் என்னது, மத்தேயு. ஆயத்துறைனா என்னது, வரித்துறை, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சோ இந்த மத்தேயு எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு,
இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது இன்கம் டாக்ஸ் சொல்றதை விட அப்படி சொல்லக்கூடாது, வரி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், டாக்ஸ் கலெக்டர் அவரு. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, ரோமாபுரியினுடைய ஏஜென்ட் இவர். ரோமாபுரி தான் அவங்களுடைய ராஜா, ரோமர் தான் அவங்கள ஆளுகை செய்கிறாங்க. இப்போ இவங்க இந்த இஸ்ரவேல், இந்த பாலஸ்தீன அந்த பகுதி வந்து ரோமர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைகள், நீங்கெல்லாம் எங்களுக்கு என்ன கட்டணும், வரி கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வரி கட்டுவதற்கு இவங்க ரோமர்கள் என்ன பண்றாங்கன்னா, சில நபர்களை ஏற்படுத்துகிறார்கள். அவங்கெல்லாம் ரோமருடைய கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனா அந்த ரோமருக்கு வேலை செய்யக்கூடிய இவர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களால் தேச துரோகிகளாக பார்க்கப்பட்டவர்கள். ஸோ அப்போ ஆயக்காரெல்லாம் எப்படிப்பட்டவங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேச துரோகிகள். ஏன்னா இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க, ரோமர்களுக்கு வேலை செய்யறாங்க. சொந்த ஜனங்க கிட்ட இருந்தே என்ன வாங்கி கொடுக்குறாங்க, வரி வாங்கி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, போய் கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வரி வாங்குறவங்க ஆயக்காரர்கள் நியாயமாவும் வாங்குவாங்க, அநியாயமாவும் என்ன வாங்குவாங்க, வரி வாங்குவாங்க. அதுதான் சகேயு என்ன பண்றாருன்னா, சகேயு வந்து இயேசு வரும்போது சொல்றாரு, ஆண்டவரே, அவரும் ஒரு ஆயக்காரர் தான். அவர் சொல்றாரு, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாய் வரி வாங்கியிருந்தேனா, அநியாயமா காசு வாங்கியிருந்தேனா, அதை நாளத்தினையும் என்ன பண்ணுவேன், திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அந்த காலத்துல ஆயக்காரர்கள் அநியாயம் செய்துகிறவர்கள் இருந்தார்கள், நியாயமாய் நடந்து கொண்டவர் இருந்தார்கள். ஆக மொத்தம் அவர்கள் அந்த யூத ஜனங்களால் தேச துரோகிகளாக பார்க்கப்பட்டவர்கள், அந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த ஆயக்காரர் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, வசதி படைத்தவர்களாய் இருந்தார்கள். எல்லாருக்கும் என்ன இருந்தது, நல்ல வசதி இருந்தது, கையில நல்ல நிறைய காசு இருந்தது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்த போது இயேசு அங்க போய் என்ன பண்றாரு, அவரை பார்த்து அந்த ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றார். என்ன சொல்றார் இயேசு, ஃபாலோ மீ அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ என்ன நடக்குது, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல எதை பார்க்கிறோம், அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அவருக்கு நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, இப்போ வேலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ இயேசு போய் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு அப்படியே அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். சோ இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம், நமக்கு இயேசுவை விட வேற எதுவும் என்ன கிடையாது, ரொம்ப முக்கியமானது இல்லை என்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும், வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி நடப்பதை விட, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதை விட மிக பெரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு நாம் எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். இப்ப இது வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறத பத்தி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பதற்கு தான் மத்தேயு ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். இந்த மத்தேயு தான் நமக்கு எதை எழுதியிருக்கிறாரு, மத்தேயு நற்செய்தி நூலை நம்ம பைபிள் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில கடவுள் என்ன வச்சிருந்தாரு, ஒரு பெரிய நோக்கம். என்ன நோக்கம், இந்த மத்தேயு என்ன எழுத போறாரு, ஒரு நற்செய்தி நூலை எழுத போறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறை என்ன பண்ண போறாரு, எழுத போறாரு. இது பல ஆயிரம் வருஷம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ சீஷர்களுக்கு இது என்னவா மாறப்போகுது, பிரயோஜனம் உள்ள ஒன்றாய் மாறப்போகிறது. இயேசு மத்தேயுவை அழைக்கும் போது மத்தேயு அதெல்லாம் நினைச்சிருப்பாரா, நான் மத்தேயு சுவிசேஷத்தை எழுத போறேன், நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், எதாவது யோசிச்சிருப்பாரா? ஒன்னும் யோசிக்கல. அவருக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா என்ன பண்றாரு, இயேசு கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு, அவர் பின்னாடி போறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், எந்த ஒரு காரியமும் இயேசுவை பின்பற்றுவதை விட எந்த ஒரு காரியமும் என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட வேற எந்த ஒரு காரியமும் என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா.
சரி, அடுத்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, என்னை பின்பற்றுகிறவன் தன்னுடைய சிலுவை என்ன பண்ணுமா, எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுமா, என்னை பின்பற்றணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குதா, ஒரு சிலுவை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. அவங்க அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணுமா, இயேசுவை பின்பற்றணும். அப்படி நாம் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்று சொல்வதற்கு என்ன இல்லை, தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். இதோடு தொடர்பான இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். கூடுதலான ஒரு தகவல் வருது. மத்தேயு சொல்றார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், முதல்ல என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வருவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், முதல்ல விருப்பம் இருக்கணும். இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பத்தி ரொம்ப தவறா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவத்துல எல்லாரையும் கட்டாயமா என்ன பண்றாங்க, மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து யாரையும் என்ன பண்ணவே மாட்டார், யாரையும் என்ன பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்தவே மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். இப்போ நம்மளும் இயேசுவை பற்றி சொல்லும் போது நம்மளும் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. நம்ம இயேசு யார், இயேசுவை நம்பினால் உனக்கு என்ன நடக்கும், இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். விரும்புறதும் விரும்பாததும் யாருடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பம், அவங்க தீர்மானம் எடுக்கணும். எப்படி நாம் இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிறோமோ, அது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க என்ன பண்ணணும், தீர்மானம் எடுத்து இயேசுவை என்ன பண்ணணும், பின்பற்றணும். அப்ப இங்க இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்போ இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு என்ன பண்ணப்படுகிறது, எழுப்பப்படுகிறது. அப்படி உங்களுக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு விருப்பம் இருக்குமானால் நீங்க என்ன தெரியுமா செய்யணும், என்ன செய்யணும், அவன் தன்னைத்தான் வெறுத்து. இப்ப பாருங்க, இயேசு இங்க தன்னைத்தான் என்ன பண்ண சொல்றாரு, வெறுக்க சொல்றார். இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போலன்றாரு. இப்ப என்ன செய்யணும், அன்பு கூறணுமா வெறுக்கணுமா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போலன்றாரு. அப்ப என்னிடத்தில் நான் என்ன பண்ணணும், அன்பு கூறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, தன்னைத்தான் என்ன பண்ணணுமா, வெறுக்கணும்ன்றாரு. அப்ப நான் என்னதாங்க பண்ணணும், தன்னைத்தான் வெறுக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பல்லு விளக்க மாட்டாங்க, தலை முடிய வார மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன பேய் அறிஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்கள பத்தி என்ன இல்லை, விருப்பு இல்லை, அவங்கள பத்தி அவங்க என்னவா இருக்கிறாங்க, வெறுத்தவங்களா அவங்க இருக்கிறாங்க. தங்களை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க தான் தன்னைத்தான் வெறுக்கிறவர்கள். இப்ப இங்க இயேசு என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணுமா, தன்னைத்தானே என்ன பண்ணுமா, வெறுக்கணும். இதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் வெறுப்பது என்று சொன்னால், நீங்கள் இந்த என்ன சொல்ல, இந்த ஊரு இந்த வசதியெல்லாம் வெறுத்துட்டு காட்டுல போய் இப்படி உட்காந்துக்கிட்டு இயேசுவே 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 அப்படி சொல்லணும்லாம் கிடையாது. ஏன்னா இது வேற மதத்தினுடைய ஒரு கொள்கை. தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்க வேண்டும், தங்களுடைய ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய கொள்கைகள் இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது. இங்க இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னைத்தான் வெறுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை விட தேவ ராஜ்யம் மேன்மையானதாக இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை விட தன்னை கீழாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். denying oneself, தன்னை தான் என்கிற அந்த எண்ணம், அதை என்ன பண்ணுமா, வெறுத்து நான் என்ற எண்ணம் எனக்கு மறைந்து போய் மற்றவர்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்ற வேண்டும். மற்றவர்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றும் போது
தேவ ராஜ்யம் எனக்கு எப்படி இருக்கும்? முதன்மையானதாக இருக்கும். என்னுடைய விருப்பம் அதற்கு கீழானதாக இருக்கணும். விளங்குதா நான் சொல்றது? புரியுதா? சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பேரு அவங்க வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமா அவங்களுக்குள்ள ஒட்டி இருக்கும் அப்படின்னா சுயநலம் ஒட்டி இருக்கும். அவங்க எதை செய்தாலும் எப்படி செய்வாங்க? எந்த எண்ணத்தோட செய்வாங்களா? இதை நான் செய்யறதுனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நன்மை என்ன பண்ணணும்? ஏற்படணும். இப்போ இவங்களுக்கு ஒருத்தருக்கு நான் உதவி செய்யறேன்னா நாளைக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அவங்க மூலமா எனக்கு என்ன நடக்கணும்? ஒரு உதவி நடக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் சுயநலத்தோடு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவர்களை நினைத்து வாழுகிறவர்கள் மிக குறைவானவர்கள். அந்த குறைவான கூட்டத்துல நாமும் ஒருவராக என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வர விரும்பிட்டோம் அப்படின்னா நான் என்பது என்ன ஆயிடணும்? குறைந்து விட வேண்டும். அவர் என்பது முக்கியமானனோ, மற்றவர்கள் என்பது முதன்மையானதாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை நேசி, உன்னை நேசிக்கிறது மாதிரி மற்றவங்களை நேசி. அப்போ ஆண்டவரும் மற்றவர்களும் முதலிடம். அதுக்கப்புறம் தான் யாரு? நான் என்பது அடுத்த இடம். அதுக்கு பேர் தான் என்னது? தன்னைத்தான் என்ன பண்ணுவது? வெறுப்பது. புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன வெறுக்க சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் நான் என்ன பண்ண போறதில்ல? பல்லு விளக்க போறதில்ல, இனிமேல் குளிக்க போறதில்ல, இனிமேல் தலைவார போறதில்ல, இனிமேல் நல்ல அழகான ட்ரெஸ் போட போறதில்ல, நல்ல செருப்பு போட போறதில்ல, சென்ட் போட போறதில்ல, வாட்ச் போட போறதில்ல. அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல. எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா சுயநலம் என்பதை குறைத்துக்கொள், மற்றவருடைய நலத்தை விரும்பு, கடவுளுடைய சேவையை செய்வதை முதலிடமாக என்ன பண்ணு? வைத்துக்கொள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, தன்னைத்தான் என்ன பண்ணுமா? வெறுக்கணும். அடுத்தது என்ன பண்ணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை என்ன பண்ணுமா? எடுத்துக்கொள். நம்ம எல்லாருக்கும் சிலுவை இருக்கா? முதல்ல சிலுவை பத்தி உங்களுக்கு சில விஷயத்த சொல்றேன். உண்மையா இயேசு மரித்த சிலுவை இப்படிப்பட்ட சிலுவை கிடையாது. இயேசு மரித்த சிலுவை என்ன கிராஸ்னா? டி கிராஸ். டி 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 மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் தான் பூமியில வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க. இந்த இடத்த அது அங்கேயே இருக்கும். இயேசு வந்து இதை மட்டும் தான் என்ன பண்றாரு? சுமந்துட்டு போறார். சுமந்து போனதுக்கு அப்புறம் இதுல தான் அவரை கீழே தரையில படுக்க வச்சு இங்க ஒரு அறை இங்க ஒரு அறை அரைஞ்சு இதுல வந்து இதுல தூக்கி இந்த இடத்துல அவரை மாட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதுதான் உண்மையான சிலுவை, ரோமர்களுடைய சிலுவை. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா இங்க ஒரு கொம்பு வந்துச்சு. சரிங்களா? சோ சிலுவை. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்றார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட பேசும்போது சிலுவை என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோமர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனையின் அடையாளம். அது புனித சின்னம் கிடையாது. இயேசு மரித்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகிட்டாங்க? அதை புனித சின்னமாக மாற்றி விட்டார்கள். இப்போ கிறிஸ்தவங்களுக்கு இதுதான் என்னவா மாறிடுச்சு? அடையாளமாக மாறிவிட்டது. ஆனா அந்த காலத்துல அது வந்து என்னது? அது தப்பு செய்யறவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை. சரியா? இப்போ இயேசுவை அந்த சிலுவையில தான் என்ன பண்றாங்க? அறையிறாங்க. சரி, இயேசு என்ன தப்பு செய்தார்? அவர் செஞ்ச தப்பு என்ன? உண்மையை பிரசங்கம் பண்ணார். அதுதான் என்னது அவர் செஞ்ச தப்பு. அவர் உண்மையை போதித்தபடினால், சத்தியத்தை போதித்தபடினாலே அவரை என்ன பண்ணாங்க? சிலுவையிலே அவரை கொலை செய்தார்கள். இப்போ இயேசு அவர் சிலுவையில கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்றார். சீஷர்கள்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் உன்னுடைய சுயத்தை நீ என்ன பண்ணணும்? அமுக்கிட்டு பொது நலத்தை என்ன பண்ணணும்? முதன்மையாக்கணும். தேவ ராஜ்யத்தை முதன்மையாக்கணும். உன்னுடைய விருப்பத்தையும் உன்னுடைய நாட்டத்தையும் என்ன பண்ணணும்? பின்பதாக மாற்றிக்கொள்ளணும். அதை நீ செய்யணும். ரெண்டாவது, உனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை நீ என்ன பண்ணணும்? எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ண வேண்டும்? என்னை நீ பின்பற்ற வேண்டும் அப்படின்றார். இப்போ அங்க சிலுவை அப்படின்னு சொன்னா இயேசு யார் என்பதை நீங்கள் காண்பிக்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அதுதான் என்னது? சிலுவை.
திரும்பி சொல்லட்டுமா? இயேசு யார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அதுதான் உங்களுடைய சிலுவை. அப்படின்னா என்ன? இயேசு யார் என்பதை நான் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கும்போது எனக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அந்த துன்பத்தின் மத்தியிலும் நான் இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நீங்க சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா நீங்க இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே, இந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டே தொடர்ந்து யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை என்ன பண்ணணும்? நீங்கும்படி செய்யும். அப்போ அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனாக மரிப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பயம், பெரிய கலக்கம், வியாகுலம். ஐயோ, சாக போறோமா அப்படின்னு நினைக்கும் போது, போய் நீங்களே எடுத்துங்க, ஒரு சிலர்கிட்ட போய் இன்னும் 2 நாள்ல நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சொல்லுங்க. பயத்திலே செத்துருவாங்க. அப்படியே அவங்களுக்குலாம் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப இங்க இயேசு அவர் சாக போறாரு, அவருக்கு முன்கூட்டியே தெரியும். இப்போ அவர் மனித தன்மையில, அவர் வியாகுலத்தோடு அந்த மரண இதுல அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுள். ஆனா என்ன ஜெபம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன? இந்த மரண தண்டனை என்பது என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன பண்ணணும்? நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுள் ஜெபம் பண்றார். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசு எதற்காக கொலை செய்யப்பட்டார்? அவர் போதனைக்காக என்ன பண்ணப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். இப்போ இயேசுவுக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து உண்மையை பேசி மரிக்க போகிறேனா, அல்லது உண்மையை பேசுவதை நிறுத்திவிட்டு நான் உயிர் வாழப் போகிறேனா? அதுதான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? நான் தொடர்ந்து இந்த சத்தியத்தை பேசி சிலுவையிலே பயங்கரமான கொடூரமான அடி உதைப்பட்டு வேதனைப்பட்டு மரிக்க போகிறேனா, அல்லது சத்தியத்தை பேசுவதை நிறுத்திவிட்டு உயிரோடு இன்னும் பல வருஷங்கள் வாழப் போகிறேனா? அதுதான் அவருக்கு வந்த போராட்டம். ஆனா அந்த போராட்டத்துல இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஏன் சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம். இப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? சத்தியத்தை பேசணுமா, பொய்யை பேசணுமா? சொல்லுங்க. சத்தியத்தை பேசணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். மரணமே வந்தாலும் எதை பேச வேண்டும்? சத்தியத்தை பேச வேண்டும். அதுதான் கடவுளுடைய சித்தம். அப்ப அந்த சித்தத்திற்கு இயேசு தன்னை என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுக்கிறார். சத்தியத்தை பேச வாங்க போலான்னு எந்திரிச்சு போறாரு. அவரை வந்து என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்றாங்க. அவர் என்னென்னவோ கேள்வி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை தான் என்ன பண்றேன்? சொல்றேன். அப்புறம் அவர் என்ன பண்றாங்க? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ இயேசு அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, நீங்களும் விழித்திருந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணு. ஏன்? உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சோதனை என்ன பண்ணும்? வரும். அந்த சோதனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. என்ன சோதனை? சத்தியத்தை பேசி உயிரை விடுவதா, பொய்யை பேசி உயிர் வாழ்வதா? மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை பேசி உண்மையை பேசி உயிரை விடுவதா, பொய்யை பேசி உயிர் வாழ்வதா? இப்ப அந்த சீஷர்கள்லாம் என்ன முடிவெடுத்தாங்க? என்ன முடிவெடுத்தாங்க? எல்லாரும் சத்தியத்தை பேசி என்ன பண்ணாங்க? உயிரை விட்டாங்க. ஒருத்தரை மட்டும் தவிர, யோவானை மட்டும் தவிர மீதி எல்லாரும் இரத்த சாட்சியா என்ன பண்ணார்கள்? மரித்தார்கள். யாருக்காக? இயேசுவுக்காக. எதற்காக? சத்தியத்திற்காக. எதற்காக? உண்மையை பேசினதற்காக. பவுல் கூட ரோமாபுரியிலே சிறை சேதம் பண்ணப்பட்டார். தலை துண்டாக வெட்டப்பட்டது. எதற்காக? இந்த சத்தியத்தை பேசினதற்காக.
அதுதான் இயேசு இங்க சொல்றாரு, நீங்கள் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் உங்களுடைய சுயத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும்? கீழே கொண்டு வரணும். மற்றவங்களுடைய நலனை மேல கொண்டு வரணும். தேவ ராஜ்யத்தினுடைய நலனை மேல கொண்டு வரணும். உங்களை நீங்க என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அடுத்தது, உங்களுடைய சிலுவை நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும். ஏனென்றால் என்னை பற்றி, சத்தியத்தை பற்றி, உண்மையை பற்றி நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசினால் உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும், போராட்டங்களும் உபத்திரவங்கள் வரும். ஆனால் அந்த உபத்திரவத்தை சகித்து கொண்டவர்களாக, அந்த உபத்திரவத்தை பொறுத்து கொண்டவர்களாக, அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து நீங்க யாரை பின்பற்றணும்? என்னை பின்பற்றணும். ஏன்னா உபத்திரம் வந்தா நிறைய பேர் யாரை பின்பற்ற மாட்டாங்க? இயேசுவை பின்பற்ற மாட்டாங்க. ஐயோ, இயேசுவை பத்தி போய் சொன்னேன், என்னை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, எனக்கு இயேசுவும் வேணாம் ஒண்ணும் வேணாம், என்ன ஆளை விடுங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில வந்தா நீ அதுதான் உன்னுடைய சிலுவைய, அந்த சிலுவை நீ என்ன பண்ணு? ஏத்துக்கோ. ஆனா என்னை பின்பற்றுவதை மட்டும் என்ன பண்ணிடாத? விட்டு விடாதே. சிலுவையை எடுத்துக்கொள், என்னை தொடர்ந்து என்ன பண்ணு? பின்பற்று. இப்போ நாம் மற்றவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? அப்படி சொல்வதன் மூலமாக நமக்கு உபத்திரவங்கள் வருகிறதா? கஷ்டங்கள் வருகிறதா? துன்பங்கள் வருகிறதா? வேதனைகள் வருகிறதா? அந்த வேதனைகளை தொடர்ந்து சகித்து கொண்டு தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறோமா? முதல் கேள்விக்கே பதில் இருக்காது. என்ன கேள்வி? மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி, தேவ ராஜ்யத்தை பத்தி சொல்றீங்களா? மற்றவங்க மேல அக்கறை உள்ளவங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலே அதுக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சரி, அப்படி போய் சொன்னாதான் என்ன வரும்? ஒரு 4 பேர்கிட்ட இருந்து உபத்திரம் வரும், 4 பேர்கிட்ட இருந்து பிரச்சனை வரும். சரி, பிரச்சனை வந்துச்சா? வந்து அந்த பிரச்சனையோட நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்களா? ஒருவேளை இது ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம். இதற்கு எதிர்காலத்துல இல்லை, நாளைக்கு கூட நீங்க போய் யார்கிட்டயாவது இயேசுவை பத்தி என்ன பண்ணலாம்? சொல்லலாம், ராஜ்யத்தை பத்தி சொல்லலாம். அதனால உங்களுக்கு என்ன வரலாம்? துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். நாங்க ஐநாவரத்தில் இருக்கும்போது எங்க வீடு புதுசா கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வீடு கட்டணும்னா ஏற்கனவே இருக்கிற வீட்டை என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். காலி பண்ணி நாங்க அந்த ஏரியால நிறைய வீட்டுல போய் வீடு கேட்டா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? கிறிஸ்தவங்களுக்கு வீடு இல்லைன்ட்டாங்க. இப்போ ஒருவேளை கிறிஸ்தவங்களுக்கு வீடு இல்லைன்னா என்ன பண்ணணும்? நாங்கெல்லாம் நெத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு பட்டையை போட்டு என்ன பண்ணோம்? நாங்கெல்லாம் யாரு? இந்து தான், எங்களுக்கு என்ன கொடுங்க? வீடு கொடுங்கன்னு கேட்டிருந்தா என்ன கிடைச்சிருக்கோம்? வீடு கிடைச்சிருக்கும். அப்போ கிறிஸ்தவங்கன்றனால என்ன இல்லை? வீடு இல்லை. அதே மாதிரிதான், அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல விதங்களிலே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பலவிதமான துன்புறுத்தல்கள் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய சிலுவையாக ஏற்றுக்கொண்டு யாரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்? இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். சில நேரத்துல பிசினஸ் போய் பிசினஸ் போனீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்னுவாங்க? பிசினஸ் கொடுக்க மாட்டோம்னுவாங்க. இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியாது? பிசினஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க எங்க ஆளுக்கு என்ன பண்ணுவோம்? பிசினஸ் கொடுத்து அவங்கள என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும் அப்படின்வாங்க. சில வீடு இடம் வாங்குறதுக்கு நீங்க போய் காசு கொடுத்து இடம் வாங்க போனீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்டா ஆமான்னு சொன்னோம்னா, உங்களுக்கெல்லாம் நாங்க எங்க வீட்டை என்ன பண்ண மாட்டோம்? விற்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் நம்ம ஃப்ரீயாலாம் வாங்க போறது கிடையாது. எது இப்படிதான் வாங்க போறோம்? காசு கொடுத்து தான் வாங்க போறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பக்கம் நிலைமை இருக்குது. ஆனா நமக்கு எது முக்கியமா, நம்ம எது உபத்திரவம்னா, இயேசுவை பற்றி சொல்லி அதனால் வரக்கூடிய உபத்திரவம் தான் நம்முடைய சிலுவை. அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுமா? தொடர்ந்து யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவையே பின்பற்றணும். அல்லேலூயா. ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21, 22. அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். என்றார்.
அப்புறம் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இப்போ முதல்ல ஒருத்தன் இயேசு பின்னாடி வரேன்னா இயேசு நீ வராதன்ட்டாரு. ரெண்டாவது ஒருத்தன் வரேன், நான் முதல்ல எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா இயேசு என்ன சொல்லிட்டாரு, நீ அங்கெல்லாம் போகாத, எங்க வா, என் பின்னாடி வான்ட்டார். மத்தேயு பார்த்து என் பின்னாடி வான்ட்டாரு, பேதுருவை பார்த்து என் பின்னாடி வான்ட்டார். இங்க ஒரு வாலிபன் வந்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ இயேசு என்ன சொல்றாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு, ஒரு கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே கடைசியா சொல்றாரு, நீ பூரண சர்க்குடனா இருக்க விரும்பினால் போய் என்ன பண்ணு, உனக்கு உண்டானவைகளை விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பின்பற்றாத ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு பொதுவான கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு இந்த உலகத்துல ஏழைகள் தரித்திரர் இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் யார்? கரெக்டா சொல்லிட்டார். ஏழைகள் இருப்பதற்கு காரணம் யார்? பணக்காரர்கள். ஏன் தெரியுமா? 80% சொத்துக்கள் 20% பணக்காரர்கள் கையில தான் இருக்குது. அப்ப இங்க இயேசு இந்த வாலிபன் கிட்ட என்ன சொல்றாரு, நீ மிகுந்த ஆஸ்தி உள்ளவன்பா. இங்க தரித்திரர்லாம் இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? நீதான் காரணம். நீ நினைச்சிருந்தா உன்னுடைய சொத்துல இருந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்க முடியும், உதவிகளை செய்திருக்க முடியும். சரி, இப்போ வாச்சோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற, என்ன பண்ணு, உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடுத்துட்டு எங்க வா. என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ அவனுக்கு ஒரு ஆப்ஷன், இயேசுவா சொத்தா ஆஸ்தியா. இப்போ இவன் என்ன முடிவு எடுக்கிறான்? என்ன முடிவு? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், சும்மா சாதாரண ஆஸ்தி இல்லை, அவனுக்கு எப்படி ஆஸ்தி, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் என்ன பண்ணிட்டான், போய்விட்டான். அப்போ இயேசுவை விட்டு போய் விடுவதற்கு அவனை தூண்டுவது எது? அவனுடைய ஆஸ்தி. இங்க இயேசு இவனை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என் பின்னாடி வான்றாரு. நீ என் பின்னாடி வா. ஆனா அவன் என்ன முடிவு எடுக்கிறான், நான்லாம் உங்க பின்னாடி வர முடியாது, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துல அவன் பெரிய ஐஸ்வர்யவானா என்ன பண்ணியிருப்பான், மரித்து போயிருப்பான். பைபிள்ல ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா இருந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு பேரு வந்து ஹேரோத் த கிரேட், மா வீரராகிய ஏரோது ராஜா. அவருடைய பசங்க 4 பேர். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 4 பேருக்கு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. இயேசு குழந்தையா பிறந்த போது சாஸ்திரிகள் அந்த ஏரோதை தான் போய் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அவர் தான் எல்லாரும் என்ன பண்றாரு, கொலை செய்யறார். அவர் நல்ல ஆஸ்தி படைத்தவராய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு தீராத வியாதி வந்து விடுகிறது. தீராத வியாதி வந்த உடனே அவர் நிறைய அரண்மனைகள் வச்சிருந்தாராம். அதுல ஒரு குறிப்பிட்ட அரண்மனையில போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த வியாதி நேரத்துல போய் அங்க போய் தங்கிட்டார். அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க உயிர் பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் வந்து என்ன நினைக்கிறார்னா, நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய மரணத்தை இந்த ஊரே என்ன பண்ணும், கொண்டாடும். யாருடைய மரணத்தை? ஏரோதனுடைய மரணத்தை. ஏன்? அவ்வளவு கொடுமையான ஆள் அவர். அவரு பண்ணாத அநியாய அக்கிரமம் ஒண்ணுமே இல்ல. அந்த மக்களுக்கு நிறைய அநியாய அக்கிரமம் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் இறந்துட்டார்னா ஊரே என்ன பண்ணும், கொண்டாடும். இது அவருடைய மைண்ட்ல வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய தங்கச்சியை கூப்பிடுறார். தங்கச்சியை கூப்பிட்டு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுன்றார்.
ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏரோதுடைய கட்டளையோட போய் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அவையில, அரண்மனை அவையில இருக்கக்கூடிய, அப்புறம் அரசியல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறாங்க. யாருக்குமே இன்னும் புரியல ஏன்னு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாச்சு. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, அண்ணா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். உடனே ஏரோது சொல்றாரு, என்னுடைய உயிர் என்றைக்கு என்னுடைய சரீரத்திலிருந்து பிரிகிறதோ அதே நேரத்தில் நீ அரெஸ்ட் பண்ண எல்லாருடைய உயிரும் என்ன பண்ணணும், பிரியணும் அப்படின்ட்டு. ஸோ இவர் இறக்க போற டைம் தெரிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இவர் இங்க இறந்த உடனே என்ன செய்தி போகுது, அங்க அரசு சிறைச்சாலை இருக்கிற செய்தி போகுது. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணி அவங்க பாடி எல்லாம் யார் வீட்டுக்கு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. போன உடனே ஏரோது இறந்த உடனே அந்த ஊரே என்னாச்சு, துக்கம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் ஒப்பாரி, எல்லா தெருவுலையும் ஒப்பாரி. சாகும்போது கூட அந்த ஆள் எப்படி சாகல, நல்லவனா சாகல, எப்படி செத்தாரு, கொடூரமானவரா செத்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம், பணம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி எல்லாம் ஒரு மனிதனை என்ன பண்ணிடும், மாற்றி விடும். இப்போ அவர் எங்க போயிருப்பாரு, நித்திய நரகத்துக்கு தான் போயிருப்பார். அவர் நித்திய ஜீவனை பெறுவதற்கெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. இங்க இந்த ஆஸ்தி படைத்த இந்த மனிதனுக்கு இயேசு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறாரு, உனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் வைக்கிறேன், நானா ஆஸ்தியா. ஆனா அவனுடைய ஆஸ்தி எப்படி இருந்ததா, மிகுந்த ஆஸ்தி அவனுக்கு இருந்தது. சோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது ரொம்ப பெருசா தெரியுதோ அதை விட இயேசு எப்படி தெரியணும், இன்னும் பெருசா தெரியணும். அப்பதான் நம்ம இயேசுவை உண்மையாக என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியும். நாங்க சின்ன வயசுல விளையாடுவோம், ஒரு குச்சியை வச்சுட்டு இந்த குச்சியை உடைக்காம சின்னதாக்கணும்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்க, அந்த குச்சி பக்கத்துல ஒரு பெரிய குச்சியை வச்சா இந்த சின்ன குச்சி என்ன ஆயிடும், சின்னதா. அது போல நம்முடைய வாழ்க்கையில எது வேணா பெருசா தெரியலாம் ஒருவேளை இப்போ வரைக்கும். ஆனா யாரை கொண்டு வந்து வைங்க, இயேசு கொண்டு வந்து வைங்க. எல்லாத்தை விட யார் தான் பெருசா தெரியணும், இயேசு மட்டும் பெருசா தெரியணும். ஹல்லேலூயா. அப்படின்னா தான் நாம் அவரை உண்மையாக என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா இயேசு இந்த பின்பற்றுன்றத ஆப்ஷனா வைக்கல. நீங்க விரும்பினா பின்பற்றலாம், நல்ல மூடு இருந்தா பின்பற்றலாம், நல்ல வசதியா இருந்தா பின்பற்றலாம், சுகமா இருந்தா பின்பற்றலாம், அப்படிலாம் அவர் எந்த இதுவும் வைக்கல. ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா. கட்டளை, ஐ கமாண்ட் யூ தட் யூ ஃபாலோ மீ அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ உங்களுக்கு அவர் இயேசு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன, யாரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். இப்போ எத்தனை பேர் எப்படிலாம் பின்பற்றாங்கன்னு பார்த்துருக்கிறோம். இந்த உதாரணங்களோட யாரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் செய்யலாம்.